பாலுங்கிறது சமத்துவப்படாதுன்ற ஒரு விஷயத்தையே இங்கே வந்து தான் லேர்ன் பண்ணிக்கிட்டது. பால் நிலை அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் ஒன்று இருக்குன்றது இங்கே சார் சொல்லி கொடுத்து விளங்கப்படுத்தினது பெஸ்ட் 100% கம்ப்ளீட் ஆகிட்டு ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போகும்போது ஃபஸ்ட்டாக நம்ம ப்ரிப்பேர் ஆகணும், எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், என்னென்ன விஷயங்களை தேடணும், எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், அதுக்கு எப்படியெல்லாம் ஆன்சர்ஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஈஸியாக தெரிஞ்சுட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து எனக்கு 100% வேல்யூபிளான ப்ரோக்ராம். நான் இன்னும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அப்ஸ்டேஜ் வெல்ஃபேர் பொசிஷன்ற தாண்டி ஒரு அப்ஸ்டேஜ் போகிறதுக்காக ஆர்ஏனா என்ன, ஆண் பெண் சமத்துவம் என்ன, பால்னா என்ன, பால் நிலைனா என்ன அப்படிங்கிற விஷயம் எல்லாமே எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஆண் பெண் சமத்துவங்கிறது தெரிஞ்சுக்கிட்டதும் இதில் தான். இன்னொரு விஷயம், எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் கிட்ட போயிட்டு நாங்கள் எப்படி கதைக்கிறது, முன்னையெல்லாம் சரியான பயமாக இருக்கும். மேனேஜர் வராருன்னா அவர்கிட்ட கதைக்கிறது. இப்போ எங்களுக்கு வந்து ஒரு தைரியம் ஒன்று வந்திருக்கு. என்னன்னு கேட்டால் எங்களாலேயும் முடியும் இது அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுத்தது இந்த ட்ரைனிங் தான் சார். ஆண் பெண் சமத்துவங்கிறது இப்போ ஆண்கள் மட்டும் போயிட்டு பேச, முன்னெல்லாம் எஸ்டேட்டில் தலைவர்மார் மட்டும்தான் சார் போயிட்டு மேனேஜ்மெண்ட்டில் பேசுவாங்க. இப்போ நாங்களும் போயிட்டு பேசக்கூடிய தகுதியை கொடுத்தது வந்து இந்த இந்த ட்ரைனிங் மூலியமாக தான் எங்களுக்கு அந்த இது கிடைச்சிது. இதை வந்து நாங்கள் பெரிய நான் வந்து ஆர்ஐயில் இன்றைக்கி 7 வருஷமாக வந்து கோஆர்டினேட்டராக ஃபைலெல்லாம் செஞ்சு மீட்டிங்கெல்லாம் செஞ்சு அப்படி போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ எங்களுக்கு ஜெண்டர் ஈக்குவலிட்டி ட்ரைனிங் ஒன்று கிடச்சிச்சு. இந்த ட்ரைனிங்கில் வந்து இது எங்களுக்கு பெரிய பலம் வாய்ந்த ஒரு ட்ரைனிங் பயிற்சி ஆகிருச்சு. என்னென்னா இப்போ நான் வந்து முன்னுக்கு டக்குன்னு வந்து எதையும் பேசுகிறதுக்கோ தயக்கமாக இல்லாமல் நான் முன்னுக்கு வந்து பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு இந்த ட்ரைனிங் மூலமாக ஒரு சக்தி. இந்த சமூகத்தில் வந்து நிறைய விஷயங்களில் வந்து பாகுபாடாக இருக்கிற சமூகம் வந்து அதை நாங்களாம் எப்படி சொல்கிறதா முட்டாள்தனமாக நாங்களும் இருந்திருக்கோம். அந்த சமூகத்தில் இருந்து அது வந்து எங்களுக்கு தெரிஞ்சிக்காமல் முட்டாள்தனமாக நாங்கள் இருந்துக்கிட்ட டைமில் இங்கே வந்து அந்த விஷயத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் இன்றைய டேட்டில் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருந்தாலும் ஆளுங்களுக்கு சப்போர்ட்டாக மக்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய வகையில் 2 பக்கமும் பாராபட்சம் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய மனப்பான்மையை வந்து எனக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு இந்த வேலை. ஆளுங்களுக்கும் வந்து இப்போ மழை சீசன் டைம்லலாம் நாங்கள் நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் வெள்ளன வேலை விட்டுருவோம். அது வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கும் பேலன்ஸ் பண்ணி ஆட்களுக்கும் பேலன்ஸ் பண்ணி சரியாக மேனேஜ்மெண்ட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆளுங்களுக்கும் பிரச்சனை வராமல் முக்கியமாக என்னோடய தொழிலுக்கும் பிரச்சனை வராமல் அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மை வந்து எனக்கு இந்த வேலை வந்ததுக்கு பிறகு தான் தெரிஞ்சிச்சு.